ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணும்னா ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பல. நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை. எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியா ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்ததா ரவி மோகன் சார், இவரை வந்து இப்போ இதுல எல்லாம் சொல்லுவாங்களா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி, பெட் ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி ஜானர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அது ரவிமோகன் சார் தான். ஏன்னா அவரால் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ண முடியும், ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ண முடியும், ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் பண்ண முடியும், ஸோ ஒரு காமெடி படம் பண்ண முடியும், ஒரு த்ரில்லர் பண்ண முடியும், ஒரு ஜாம்பி படம் முடியும், ஸோ ஸ்பேஸ் த்ரில்லர் பண்ண முடியும். ஸோ இப்படி ஜானர்களோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க ரவிமோகன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது. இருந்தாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்க எல்லாரையும் பார்க்கும் போது சுத்தி போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பா அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா, அப்படி அமைகிற நேரத்துல அதுக்கும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வா வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணும்னா ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பல. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் சக்சஸ் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா சக்சஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளவு பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் இந்த படம் சக்சஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா, இது இல்ல எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்க வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆனா இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான், மத்தவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாவே மனுஷன் பாணி, இதே மாதிரி இரு. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்க கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் உட்காரு. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலா பண்ண மாட்டாங்க. ஆனா நானும் சித்தார்த் என்னைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்க இருந்ததே இல்லை. நாங்க எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்க மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமா இப்ப என்னடா பண்ற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது, நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்குல பண்ண நீ அதை தமிழ்ல பண்ணிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்பெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சிருந்தேன். இப்பதான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்ப சொல்லட்டுமா, ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து ஸ்கிரீன் பே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்பெல்லாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அதனால ஒன்னா வளர்ந்துட்டோம். அப்படியே
பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்னைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம், என்னைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியா பண்ணிட்டேன். ஆனா நீ ரொம்ப லேட்டா பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பத்தி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் பேசுறேன், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. இது வந்து என்ன ரெஃபரன்ஸா கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்க. அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவத்துலயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசுல ஒரு 17 வயசுல அப்படிதான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலா செவத்துல சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசுல பாத்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாரு அவரு. ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்றது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே சித்தார்த் பத்தி எனக்கு ஒண்ணு தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவரு. அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்பவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்ட் மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாவே ஆஃப் ஆயிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேர்ல கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில சொல்லிக்கிறேன். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்பத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பா. அதனால்தான் அவங்க அந்த படத்துல செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து your performance is attractive to the core. நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜ்ல, இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காம இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினைச்சு பண்ணுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் நான் வர வழியில அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட, ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்து இருந்தாரு. நான் அப்ப அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்தது இல்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்ல தூக்கிட்டாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்றது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்துல, அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்துல மியூசிக். நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் வந்து விழுந்துட்டேன், அப்படியே மியூசிக்ல விழுந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்றேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். த டீம் தட் யூ ஒர்க்கிங் வித் விச் வி ஆர் ஸ்பீக்கிங் ரைட் நவ், த டீம் இஸ் ஆல்சோ ஃபேபுலஸ் டீம். த டூ கிரியேட்டிவ், அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்க அந்த வேற ஒர்க் பத்தி பேசுங்க, அவங்களும் சூப்பரா உங்க லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். அண்ட் நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை. எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. என் லைஃபை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃபை லிவ் பண்ண போறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியா ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு.
ஐயா உங்க பையனை செம்மையா வளர்த்துருக்கிறீங்க, வேற லெவல். அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனா எங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்க கூட பெருசா பேசினது இல்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்கார்ந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்க சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னைக்குமே லைஃப்ல. ஆல் தி பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேவியானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இப்ப ரீசெண்டா போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்ப நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி சார் என் பேர் ராம், ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்க கூட நடிக்கணும்னு நான் சொல்றேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷன்ல அதை பத்தி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்றேன் மேம், நல்லபடியா வேலைகள் போயிட்டு இருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாம, வெயில் பட விடாம, வாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டயலாகும் அதே டயலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த படத்துல அந்த வண்டர்ஃபுல் டயலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமா இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts. இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கான ஒரு படமா இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எவ்வளவு கனெக்டடா இருந்திருக்குன்றது புரிஞ்சது. நீங்க சொல்ற மாதிரி ஃபீல் குட் இல்ல, ஃபீல் ஆசம்னு சொல்லிட்டீங்க. ஸோ நிச்சயமா இது ஃபீல் ஆசம் ஃபிலிம் தான் சார்.